சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன், அஜித், தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். பார்த்திபன், அஜித், தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் முழுவதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே எந்தெந்த லொக்கேஷனில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பார்த்திபன், அஜித், தேவயானி இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து ஒரு 25வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருவட்டாறுங்கிற கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தான் இந்த பாடலுடைய ஆரம்பகட்ட காட்சிகள்லாம் படமாக்குனாங்க. இந்த பாடல் ஆரம்பிக்கும்போது தேவயானி புறாக்களோட ஓடி வர்ற காட்சி இந்த கோவிலோடைய தூண் மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த பாடல் ஆரம்பிக்கும்போது அஜித் தேவயானியோடைய தலையில் பூ வீசுகிற காட்சி இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலோடைய இந்த ஓடு போட்ட கருவறை பக்கத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த பாடலில் வரக்கூடிய இதுக்கு அடுத்த காட்சி இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு வெளியே தெருவில் எடுத்திருப்பாங்க. அப்புறமா இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு உள்ளதான் இந்த பாடலில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. இந்த கோவிலை சுற்றி நாலா பக்கமும் தூண் மண்டபம் கட்டியிருக்காங்க. சிற்பங்கள் செதுக்கி நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இந்த தூண் மண்டபத்தில் தான் இந்த பாடலில் நிறைய காட்சி படமாக்குனாங்க. இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலோடைய இந்த தூண் மண்டபத்தில் தான் கொஞ்சம் செட்டு மாதிரி போட்டு நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. இந்த பாடலில் வரக்கூடிய சில காட்சிகள் இந்த கோவிலில் தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ள இந்த திருவட்டார் ஊர்லேருந்து சரியாக 10 கிலோமீட்டரில் திருப்பரப்புங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த திருப்பரப்பு ஊரில் தான் திருப்பரப்பு அருவி இருக்குது. இந்த பாடலில் வரக்கூடிய சில காட்சிகள் இந்த திருப்பரப்பு அருவிக்கு மேலே படமாக்குனாங்க. இந்த திருப்பரப்பு தடுப்பணையிலிருந்து திருப்பரப்பு அருவிக்கு தண்ணி வரக்கூடிய கொஞ்ச இடங்களில் சமநல பாறைகள் அமைஞ்சிருக்கு. இந்த பாறைகள் இருக்கிற பகுதியில் இந்த பாடல் எடுத்தாங்க. இந்த திருப்பரப்பு அருவிக்கு மேலே இந்த சமநல பாறைகள் அமைந்துள்ள பகுதிக்கு பக்கத்தில் பெரிய சிவன் கோவில் இருக்குது. இந்த சிவன் கோவிலோடைய படிக்கட்டுலையும் இந்த பாடலில் ஒரு காட்சி எடுத்தாங்க. அப்புறமா இந்த திருப்பரப்பு ஊரில் திருப்பரப்பு அருவிக்கு பக்கத்தில் சிவன் கோவில் படிக்கட்டில் காட்சி எடுத்தாங்க. இந்த சிவன் கோவில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் திருப்பரப்பு தடுப்பணை இருக்குது. இந்த தடுப்பணையிலிருந்து தான் திருப்பரப்பு அருவிக்கு தண்ணி போகும். இந்த திருப்பரப்பு தடுப்பணையிலையும் இந்த பாடலில் பல காட்சிகள் படமாக்குனாங்க. இந்த திருப்பரப்பு தடுப்பணையிலையும் இந்த பாடலில் நிறைய காட்சி எடுத்தாங்க.
கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை விஞ்சுகிறேன். இந்த திருப்பரப்பு தடுப்பணையோடைய பக்கத்தில் மக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயும் இந்த பாடலில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். இந்த திருப்பரப்பு தடுப்பணையில் இந்த பாடல் காட்சி இதே ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க பாருங்க. கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை விஞ்சு. அப்புறமா இந்த திருப்பரப்பு ஊர்லேருந்து ஒரு 40வது கிலோமீட்டரில் இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பூதப்பாண்டினி ஒரு ஊர் இருக்குது. திருப்பரப்பு அருவியிலிருந்து சரியாக 40வது கிலோமீட்டரில் இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அமைந்துள்ள பூதப்பாண்டிங்கிற ஊரில் பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஊர் தான் இந்த பூதப்பாண்டிங்கிற மலை கிராமம். இந்த பூதப்பாண்டிங்கிற மலை கிராமத்தில் தான் பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவில் ரொம்ப பழமையான பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவில் இருக்குது. பூதப்பாண்டிங்கிற மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவிலுக்கு நேரே பின்னால் தான் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்திலேயும் இந்த பாடலில் சில காட்சிகள் படமாக்குனாங்க. மாலை தென்றல் வீசக்கூடாது. இந்த பாடலில் வரக்கூடிய சில காட்சிகள் இந்த தெப்பக்குளத்தோடைய படித்துறையில் தான் எடுத்தாங்க. அப்புறமா ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவிலுக்கு பக்கத்தில் மலைக்கு மேலேயும் இந்த பாடல் படமாக்கியிருப்பாங்க. முன்னலெல்லாம் இந்த மலையிலிருந்து பார்த்தா இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த தெப்பக்குளம் இப்படி தெரியும். ஆனால் இப்போ தெரிய மாட்டேங்கு. இங்கே நிறையா மரங்கள் வளர்ந்து இப்போ அந்த தெப்பக்குளத்தை மறைச்சி நிற்கிது. இப்போது இந்த மலையிலேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா இப்படி தான் தெரியுது. இந்த மரங்கள்லாம் நிறையா வளர்ந்து இந்த தெப்பக்குளம் மறைஞ்சி போச்சு. இந்த பாடல் காட்சி இந்த மலையில் படமாக்கியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் தெரிகிற மாதிரி படமாக்கியிருக்காங்க. இந்த பாடல் காட்சியில் கீழே இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தை பேச வச்சு பல காட்சி படமாக்கியிருக்காங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். இந்த பாடல் காட்சி இந்த மலையில் தான் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். இந்த மலையிலிருந்து பார்த்தா மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவிலோடைய கொடிமரம் தெரியுது பாருங்க. இது இந்த கொடிமரம் கேரளா பாணியில் அமைச்சிருக்காங்க. இந்த ஊரே கேரளாவுடைய ஒரு பார்டரில் தான் இருக்குது. இந்த கொடிமரத்தை பேச வச்சு இந்த பாடல் காட்சியில் ஒரு காட்சி எடுத்திருக்காங்க பாருங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். பூதலிங்க சுவாமிகள் திருக்கோவில் இருக்கக்கூடிய இந்த மலையில் இந்த கோவிலில் உள்ள பாடல்கள் போடுவதற்காக பெரிய ரேடியோ ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. இந்த மலையில் இருந்த ரேடியோ ஸ்பீக்கர் என்ன பார்க்குறீங்களா, இந்த மலையில் பில்லர் கட்டி விட்டுருக்காங்களா, இந்த பில்லருக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த கோவிலில் போடக்கூடிய பாடல்கள் இந்த அக்கம் பக்கம் ஊர்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உயரமான பில்லர் அமைச்சு இந்த பில்லருக்கு மேலே தான் அந்த நீள ரேடியோ ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த கோவிலையுமே ரேடியோ ஸ்பீக்கர் கட்டக்கூடாது, பாடல்களெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தது. அதனால் இந்த பில்லருக்கு மேலே இருந்த ரேடியோ ஸ்பீக்கரை எடுத்துட்டாங்க. அப்புறமா இந்த பில்லர் மட்டும் சும்மாவே நிற்கிதுன்ட்டு இந்த பில்லரில் இப்போ பூதலிங்க சுவாமிகள் சிலை வச்சுருக்காங்க. ஒரு பசுமாடு சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பாடலில் இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த பில்லரை பேச வச்சு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நீ வருவாயன படத்தில் இந்த பாடல் காட்சி இந்த மலையில் படமாக்கும் போது இந்த மலையில் இருக்கிற இந்த பில்லருக்கு மேலே
பழைய அந்த ரேடியோ ஸ்பீக்கர் இருந்திருக்கு. அப்போது இந்த பாடல் காட்சி படமாக்கியிருக்காங்க. அதை இந்த பாடலில் காட்டியிருப்பாங்க. இந்த மலை வந்து ஒரு சின்ன மலை தான். ஆனால் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மலைக்கு உச்சியில் இந்த பாடல் காட்சி படமாக்குனது மாதிரி காட்டியிருக்காங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். இந்த பாடல் காட்சியில் சூரியகாந்தி பூ வச்சிட்டு வர்றதெல்லாம் இந்த மலையில தான் படமாக்குனாங்க. கூடாது. இந்த பாடலில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் இந்த மலைக்கு மேலே தான் படமாக்குனாங்க. சூரியகாந்தியும் பார்க்க கூடாது. இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்க்கணுன்னு என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.